ஒரே நிமிஷம் உங்க பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. போன வகுப்புல எந்த குணத்தோட நிறுத்தினோம்? சயோகம் சுவாமி. சயோகம் பிரிவு சொன்னேன், கொஞ்சம் பிரீஃபா சொன்னேன். விபாகம் பத்தி சொல்லியா? சயோகம் பத்தி மட்டும் சொல்லிட்டானா விபாகம் பத்தி சொல்லலையோ? ஜஸ்ட் ஆரம்பிச்சேன், பிரிவுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது சரி சரி. சயோகம்ன்றது சேர்க்கை. நம்ம இந்த நையாயிக்கனுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அந்த விவகாரத்தை வச்சுட்டு, பேச்சு வழக்கத்தை வச்சுட்டு அந்த பதார்த்தங்கள்லாம் ஸ்தாபிக்கிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கு, பதார்த்தங்கள் அப்படின்னு ஸ்தாபிக்கிறோம். ரெண்டு பொருள் சேர்ந்து இருக்கு, குடமும் துணியும் சேர்ந்து இருக்கின்றன. ஆகையால நம்ம சேர்ந்து இருத்தல்னு ஏதோ ஒன்று சொல்றோம், மீன் பண்றோம். குடம் தெரியறது, துணி தெரியறது, அது ரெண்டுத்தினுடைய ஒரு கனெக்ஷன் எக்ஸ்ட்ராவும் பேசப்படுறது. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னா சயோகம், சேர்க்கை அப்படின்றது. அதே போல குடத்தையும் துணியும் பிரிச்சாச்சு, ரெண்டும் பிரிந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ பிரிவு அப்படின்றது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியா ஆயிடுறது. இதனுடைய ப்ராப்பர்ட்டி விபாகம் அப்படின்றது ரெண்டுத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த குடத்தினுடைய அதே போல துணியினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். சரி, அடுத்தது பரத்வம் அப்படின்றது. பரத்வம்னா மேன்மை. இது ரெண்டு விதமா சொல்றோம், விக்ருத பரத்வம், காலகிருத்த பரத்வம் அப்படின்னு. அதாவது முதல்ல காலகிருத்த பரத்வம் அப்படின்றது பார்ப்போம். காலகிருத்த பரத்வம்னா காலத்தினால ஒரு மேன்மை. அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான், மூத்தவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன மீன் பண்றோம்? ராமன் மூத்தவன், இளைய பெருமாள் இளையனே இருக்கு, பேர்லயே இளைய பெருமாள் அப்படின்னு இருக்கு. சரி, லக்ஷ்மணர் இளையவர், ராமர் மூத்தவர் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மூத்த தன்மைன்றது என்ன? ஆகையினால அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராமருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு, மூத்தவராக இருக்கிற தன்மை. அது என்னன்னா காலத்தினால் ஏற்படுற ஒரு பரத்வம். சரியா? அதே போல ராமர், லக்ஷ்மணர், தாயார் சீதா பிராட்டியார் இருக்கா. அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாம. முதல்ல ராமர், அப்புறம் தாயார், அப்புறம் லக்ஷ்மணர். இப்போ லக்ஷ்மணரை பார்த்தோம்னா தாயார் கிட்ட இருக்கா, ராமர் தூரத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ தாயார் கிட்ட இருக்கா, ராமர் தூரம் இருக்கார். அப்போ கிட்ட இருக்கிறது ஒரு தன்மை, தூரத்துல இருக்கிறது ஒரு தன்மை. இப்ப ராமர் இடத்துல தூரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அதுவும் பரத்வம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் திக்ருத பரத்வம். ஆக காலகிருத்த பரத்வம், திக்ருத பரத்வம் அப்படின்னு ரெண்டா பார்க்கணும். இதையே மறுபடியும் அபரத்வம். அபரத்வம் அப்படின்னா இளைய பெருமாள், லக்ஷ்மணர் எப்படிப்பட்டவர்? அவர் இளையவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆறுது? ராமரை பொறுத்தவரையிலும் இவர் அபரரா இருக்கார், இவருக்கு அபரத்வம் அப்படின்ற தன்மை இருக்கு. இந்த தன்மை எதனால வந்ததுன்னா காலத்தினால வந்தது அப்படின்னும். அதே போல ராமர் அவர் காட்டிலும் தாயார் கிட்டக்க இருக்கார் லக்ஷ்மணருக்கு. வனவாசம் போகும் பொழுது அந்த நடக்கிற அந்த இதுல கிரமத்துல தாயார் கிட்ட இருக்கா அப்படின்னா இப்ப என்ன ஆகுது? தேசகிருத்த அபரத்வம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பரத்வம் அபரத்வம், அது காலகிருத்தம் தேசகிருத்தம் அப்படின்றதுல ஒன்றும் பெரிய ஒரு சந்தேகம் இருக்காது. ஆனா அவன் இந்த மாதிரி நையாயிக்கன் இது ஒரு தன்மையா சொல்றான், ஒரு ப்ராப்பர்ட்டியா சொல்றான் அந்த திரவியத்துக்கு அப்படின்றதுதான். சரி, ப்ராப்பர்ட்டி. அடியன் சுவாமி வீடியோ வரணும் சுவாமி, விஜயராகவன் சுவாமி. யார் கேள்வி கேட்க வந்தாலும் வீடியோ ஆன் பண்ணும். சுவாமி தெரியுதா? தெரியல. வீடியோ தெரியுதான்னு தெரியல. வீடியோ தெரியுது.
சரி, ஓகே. சுவாமி, இந்த பரத்வம் அபரத்வம்ன்றது ஒரே விஷயத்துக்கான ரெண்டு. விஜயநாதன் சுவாமி நெத்தியில திருமணில நினைச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் ஏதாவது பிரதிபத்தி பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கு சுவாமி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனா நல்லா கொஞ்சம் தீர்க்கமா நட்டுன்னு வந்தா ராத்திரி வரைக்கும் நிற்கும். சுவாமி, நான் இன்னைக்கு காத்தால இருந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே வேலையில இருந்தேன். காத்தாலே அப்படியே ஆயிடுச்சு. புரியுறது இல்ல, அதுக்காக மத்த வாழ்க்கை சொன்னேன். எனக்கு தெரியும் இவர்தான் பாசாக கைங்கரம் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும் எனக்கு. இருக்கட்டும், அப்படியே என்ன கேள்வி சொன்னேன். இது ஒரே சந்தேகம். இந்த பரத்வம் அபரத்வம்ன்ற விஷயம் ஒரே விஷயத்த சொல்ற மாதிரியே இல்லையா? அது ஒரு ஸ்கேல்ல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பெரியவர் சின்னவர், பூர்வர் பெரியவர், அது மாதிரி சொல்ற மாதிரி ஒரே ஸ்கேல்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது அதாவது ஒரே தன்மையா ரிலேட்டிவா இருக்குன்னா? ஆமா, ரிலேட்டிவா இருக்கே. அது ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஆனா அது ரிலேட்டிவா இருக்கே. ரெண்டா எதுக்கு சொல்லியிருக்காரு? ஒன்னாவே கொண்டு வர முடியாது. அதை ஒன்னா எப்படி கொண்டு வர முடியும்? ராம இப்படி எடுத்துக்கோமே, பரதன் அப்படின்றது பரதன் எடுத்துட்டோம்னா ராமர், பரதன், அப்புறம் லக்ஷ்மணர். இப்போ பரதன் அப்படின்றவர் நம்ம பரர் அப்படின்னு சொல்லலாம். இளைய பெருமாள் கம்பேர் பண்ணா பரதன் பரர். ராமர் கம்பேர் பண்ணா பரதன் அபரரா இருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி சொல்றோமே, அப்போ நம்ம ஏன் லக்ஷ்மணர் கம்பேர் பண்ணா பரதன் இஸ் எல்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ வாட் டு வி மீன் when we say he is elder? அதான் ஐயாயிகன் கேட்கிறான். அவர் பெரியவர் அப்படின்னு சொல்றீங்களேப்பா, என்னப்பா பெரியவர்? அவர் அளவுல பெரியவரா? என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். ராமர் காட்டிலும் சின்னவர் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன அளவுல சின்னவரா? என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். அதான் காலத்தினால நம்ம மீன் பண்றோம், பரத்தம் அபரத்தம் இதுதான் அப்படின்னு. சரி சுவாமி, புரியுறது இல்ல? புரியுது. அது போன வாட்டி அந்த இது மாதிரியே இதுவும் இருக்கு. சரி சுவாமி, அது புரிஞ்சுட்டு. சங்கியாவா இது மாதிரி சொல்லலாம். ஒரு இன்னொன்னும் இதே மாதிரியே பார்த்தேன். ஒரே நிமிஷம். சற்று வரல. சரி, நான் அப்புறமா சம்யோகம் விபாகம். சம்யோக விபாகம் அதேதான். சம்யோகமும் இது போலயா இருக்கு. ரிலேட்டிவ்னு சொல்லலாம் அவங்க. சரி, ஓகே, ரெண்டு கூடி இருக்கு. சரி, ஓகே, ரெண்டு நம்ம கூட்டுறதுனால நம்ம சம்யோகத்தி இந்த மாதிரி. ஆக்சுவலா அது ரிலேட்டிவ்னு சொல்றது காட்டிலும் பிரிச்சத்துவம் தான் ஆக்சுவலா ரிலேட்டிவா இருக்கு. அதை காட்டிலும் வேறுபடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? இல்ல சுவாமி, பரத்வம் அபரத்வம் மாதிரியே சம்யோகம் விபாகமுமே கிட்டத்தட்ட சேர்க்கை பிரிவுன்றது ஒரே ஸ்கேல்ல ரெண்டா இருக்கு. ஒரு திக்கு இன்னொரு திக்கா இருக்கு. அப்படியா? இப்ப ஒரே ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா உஷ்ணம் சில்லுன்னு சொல்றது அப்படி இல்ல. சம்யோக விபாகன்றது அது ஒரு ரிலேட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஆபேட்சிக பதார்த்தம். பிரிசத்துவம், பரத்துவம், அபரத்துவம் ஆபேட்சிக பதார்த்தம். பரத்துவம் சொன்னாலே என்ன கேள்வி வரும் அப்படின்னு எதை காட்டிலும். சரி, சம்யோகம் சொன்னாலும் ஒரு கேள்வி வரும். கடமானது கூடி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எத்துடன் கூடி இருக்கு. சரி, அது வேணா வச்சுக்கலாம், ஒரு ஆபேட்சிகமா இருக்குன்னு. எத்துடன் அப்படின்னு புரியுறது. அந்த ஆபேட்சிகம்னா என்ன மீன் பண்றான் அப்படின்னா அதான் ரிலேட்டிவ். நம்ம சயின்ஸ்ல ரிலேட்டிவ்னு சொல்றோமோ. இப்போ he is elder ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? how is he elder அப்படின்னு டு வாட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதான் ஆபேட்சிக பதார்த்தம். அது கூட it has been joined அப்படின்னு வித் வாட், இதுடன் கூடியது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அதனாலயும் அதையும் ஒரு ஆபேட்சிக பதார்த்தம்னு சொல்லலாம். சரி, ஆனா இப்ப பரத்தம் அபரத்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அர்த்தம் புரியுது சுவாமி. ஆனா இந்த ஒரே சந்தேகம் அடியே வேற ரகுராமன் சுவாமி கை தூக்கிட்டு அடியே. ரகுராமன் சுவாமி. அடியன் சுவாமி, இப்போ இதுல யாருக்கிட்ட அந்த குணம் இருக்கு சுவாமி? ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கா இல்ல ஒருத்தர்கிட்ட தான் இருக்கா? ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த பட்டத்தை காட்டிலும் குடமானது பிரித்தக் வேறுபட்டதுன்னு சொன்னோமா? இந்த பிரித்தக்துவம்ன்றது யாருடைய குணம்? துணியை காட்டிலும் குடமானது வேறுபட்டது. ரெண்டுக்குமே இருக்கும்ல சார்? குடத்தை காட்டிலும் துணி வேறுபட்டது. குடம் வேறுபட்டதுன்னு சொல்றதுனால குடத்துலதான் நம்ம சொல்றோம். குடமானது வேறுபட்டது அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. சார், நம்ம அதுலதானே மென்ஷன் போட்டிருக்கோம். குடமானது ரெட்டா இது வெள்ளையா இருக்கு, குடமானது மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நேர குடத்தை தான் நம்ம விசேஷனம். அதுக்குதான் நம்ம இது பண்றோம். அது என்ன சொல்றது, அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவா நம்ம கொடுக்குறோம். அது கூட குடமானது வேறுபட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் அந்த வேறுபாட்டுக்கு ஒரு கேள்வி வருது, எதை காட்டிலும் அப்படின்னு. அதனால துணியை காட்டிலும் இருக்கக்கூடிய வேறுபாடு
அது குடத்துல இருக்கு. குடத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே போலதான் வேறுபாடுங்கிறது சாதிச்ச மாதிரி வேறுபாடுங்கிறதோட சேர்த்து எதுல இருந்து வேறுபாடுன்றதும் அந்த குணத்திலேயே அடங்குறதா? இல்ல, அது வந்து அது ஒரு தனி பதவி. இப்போ குட இப்படி வச்சுப்போமே, குடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு எதுல இருந்து, இப்போ புஸ்தகத்தில இருந்து இருக்கிற வேறுபாடு குடத்துல இருக்கா, இதே போல துணியில இருந்து வேறுபாடு குடத்துல இருக்கு. இது ரெண்டுமே தனித்தனி பதார்த்தம். இப்போ அந்த குடத்திலேயே ஒரு மஞ்சள் நிறம் இருக்கு, ஒரு சிவப்பு நிறமும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அப்ப எப்படி இருக்கும்? அப்படி அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். குடத்திலேயே இப்போ புஸ்தக பிருத்தக்தம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு, அதே போல பட பிருத்தக்தம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. சோ அந்த தன்மையில அதான் ரகுராமன் சுவாமி சொன்னதுதான் கடைசியில வருவது. அந்த தன்மையிலே கூட அந்த புஸ்தகமும் அந்த பட்டமும் அடங்கி இருக்கு அப்படின்னா அடங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த பிருத்தக்தம்ன்ற தன்மைக்குள்ள பட்டமானது எப்படியும் இருக்காது. எப்படி சொல்றது, அது ஒரு கிளாசிஃபையரா இருக்கு. குடத்துல இருக்கக்கூடிய 4 தன்மைகள் இருக்கு, 4 பிருத்தக்தங்கள் இருக்கு. என்னென்ன பிருத்தக்தம் அப்படின்னா புஸ்தக பிருத்தக்தம்ன்ற ஒரு பிருத்தக்தம், அப்புறம் பட பிருத்தக்தம் அப்படின்றது மற்றொரு பிருத்தக்தம் அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து ஒரு இதான் உபலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐடென்டிஃபையரா இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த அபரத்துவம் பரத்துவத்திலையும் அதே மாதிரிதான். அப்ப ராமன் இடத்துல பரத்தம்ன்ற குணம், ராமனிடத்துல பரத்தம்ன்ற குணம் இருக்கு. பரதனை காட்டிலும் பரத்துவம் அப்படின்ற தன்மையானது ராமனிடத்துல இருக்கு. சீதாராமன் சொன்ன இந்த ரெண்டாவது இது கொஞ்சம் புரியல எனக்கு. முதல் இது புரியுது, இந்த கால பரத்துவம் அது கரெக்டா புரியுது. இது தேசம்னு என்ன சொல்ற, கண்ட்ரி சொல்றாங்க. தேசம்னா என்னது? தேசம்ன்றது வந்து தேசம் சொல்லலாம், திக்கு அப்படின்னு சொல்றோம். திக்குன்னு ஒரு பதார்த்தம் பார்த்தோம் இல்லையா? இப்போ திக்கு அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லலாம். நம்ம உதாரணத்துல எடுத்துக்கோங்க, ராமர், தாயார், ஒரு லக்ஷ்மணர் இருக்காரு இல்லையா? இப்போ லக்ஷ்மணர் வந்து அது இஸ் மோர் நியரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தாயார் இஸ் மோர் நியரர் டு லக்ஷ்மணர் தேன் ராமர் அப்படின்னு என்ன சொல்றோம்? தாயார் வந்து பக்கத்துல இருக்கா. இந்த பக்கத்துல இருக்கிறதுதான் வந்து திக்கிருத்த அபரத்துவம். இங்க என்னாச்சு, காலகிருத்த அப்படின்ற இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இருக்காருன்னா, அந்த ஆக்சிஸ்ல டைம் அப்படின்றது வச்சுக்கோங்களேன். டைம் இருந்தா ராமர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காரு. ராமர் வந்து அந்த அந்த பிளேன்ல ஒன்று அதிகமா இருக்கு. லக்ஷ்மணர் வந்து அவ்வளவு வரல. சோ இதுதான் நம்ம இந்த காலம் அப்படின்றத வச்சுன்னு பார்த்தோம்னா வந்து இன்னும் சரி மேற்கொண்டு சொல்லலாம். இப்பயே சொல்லிடுறேன் என்ன தாற்பயம் அப்படின்னு. இவ என்ன சொல்லுவா அப்படின்னா, சூரியனுடைய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஒவ்வொரு டிக். நம்ம இந்த CPU எல்லாம் டிக்ஸ் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்க வரும். ஒவ்வொரு இதுவும் டிக் ஆகிட்டே இருக்கு. ஸோ ராமருக்கு என்னன்னா, ராமருடைய உடம்புல சரி இப்போ பெருமான் எடுத்த வேற மாதிரி ஆயிடும், விட்டுருவோம். வேற ஏதாவது ஒரு சாதாரண மனிதர் எடுத்துக்கோமே, இந்த மனிதனுடைய உடம்புல சூரியனுடைய டிக்ஸ் வந்து ஒரு 1001 டிக்ஸ் இருக்கு. சரியா? அவனை காட்டிலும் ஒரு க்ஷணம் பின்னாடி பிறந்தவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய உடம்புல இந்த சூரியனுடைய டிக்ஸ் எவ்வளவு ஆயிருக்குன்னா 1000 டிக்ஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து தேசகிருத்த, இதுதான் காலகிருத்த பரத்துவம் அப்படின்றது. இதே மாதிரி இப்போ இதுல இப்ப என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு பிளேன் தேவைப்படுறது, காலம் அப்படின்ற ஒரு பிளேனு. அதுல நம்ம வந்து இப்போ 1001 டிக்ஸ் போட்டிருக்கோம் ராமருக்கு. லக்ஷ்மணருக்கு வந்து 1000 டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? இதே போலதான் இப்போ திக் அப்படின்ற ஒரு பிளேன் எடுத்துட்டோம்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து லக்ஷ்மணர் இருக்கு. நம்ம வந்து நடுவில் எவ்வளவோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாயாருக்கு வந்து கம்மியா இருக்கும் பார்ட்டிகல்ஸ் எல்லாம். இந்த பார்ட்டிகல் காட்டி இங்க சொல்லுவது சஞ்யோகம் அப்படின்னு சொல்லுவா. மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் தேவையான விளக்கமா பார்க்கலாம். ஸோ தாயாருக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 இருக்கு. பெருமாளுக்கு என்ன ஆகும்னா, பெருமாளுக்கு வந்து 2000 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆகையினால தாயார் வந்து திக்கிருத்த அபரத்துவம் தாயாருக்கு இருக்கு. பெருமாளுக்கு வந்து தாயாரை பார்த்தோம்னா ரிலேட்டிவா திக்கிருத்த பரத்துவம் இருக்கு அப்படின்னு இதுதான் வந்து சொல்றான். அதனால இப்போ நமக்கு என்ன வேணும், இவர் வந்து பக்கத்துல இருக்கார் அப்படின்னா வாட் யூ மீன், பக்கம்னா என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு கேள்வி வரும்.
இவர் வந்து மூத்தவர் அப்படின்னா, சரி மூத்தவர் என்ன மீன் பண்றீங்கோ, இவர் இளையவர் என்ன மீன் பண்றீங்கோ அப்படின்னா நமக்கு பதில் சொல்லியாச்சு, இதான் மீன் பண்றோம் அப்படின்னு நையாயிகன் சொல்ற பதில். திக்கத்த பரத்துவம் திக்கத்த அபரத்துவம், காலகத்த பரத்துவம் காலகத்த அபரத்துவம் அப்படின்னு. சரி, அடுத்தது நம்ம குருத்துவம் போட்டோம்னா அது வந்து நிறை, அதாவது எடை, மாஸ். ஏன்னா குருத்துவம் இருக்கிறதுனால கீழே விடுறது. சுதர்சன் சுவாமி. க்ஷமிக்கணும், அந்த திக்கத பரத்துவம் அபரத்துவம் காலத்தால் முற்பட்டது பிற்பட்டதுன்னு போச்சு. நான் நினைச்சேன் ஒரு 3 பேர் லைனா போகும்போது யார் முன்னாடி போறா யார் பின்னாடி போறா அந்த மாதிரி இது வருமோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது லேட்டர் எக்ஸ்பிளனேஷன் ஐ காட் ஸ்லைட்லி. அது திக்கிருத்த பரத்துவத்தில் அதுதான், இந்த 3 பேர் தான் வச்சுக்கணும் திக்கிருத்த பரத்துவத்தில். திக்கிருத்த பரத்துவத்தில் எப்படியுமே நம்ம வந்து ஒருத்தர் ரெஃபரன்ஸா வச்சுட்டு இன்னும் ஒருத்தர் கிட்டக்க இருக்காரு அப்படின்னா நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப இன்னாருக்கு இவர் கிட்ட இருக்காரு, யாரை பொறுத்து, இன்னொருத்தரை பொறுத்து. ஓகே, அதே போல இல்ல இப்ப ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறச்ச திக்கிருத்த பரத்துவம் அபரத்துவம் சொல்லவே முடியாது. இப்போ காலத்துலயும் ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்போ காலத்துல அதான் இப்போ அந்த உதாரணம் சொன்னேன், இந்த சூரியனுடைய பரிஸ்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மெட்டீரியல்ல ஒன்னும் அதிகமாக இருக்கு, இந்த மெட்டீரியல்ல கம்மியாக இருக்கு. சோ அதுல வந்து நம்ம மூணாவது ஒண்ணு தேவைப்படல, இதுல மூணாவது ஒண்ணு தேவைப்படல. திக்ரத்துல இப்ப 2 பேர் போறான்னா முன்னாடி ஒருத்தர் போறா பின்னாடி ஒருத்தர் போறான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பரத்துவம் பரத்துவத்துல வராதா அப்படின்னு கேட்டேன். நம்ம அந்த மாதிரி விவகாரமே இருக்காது, முன்னாடி போறாரு முன்னாடி போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா. ரெண்டு பேர் போறா, ஒருத்தர் முன்னாடி இருக்காரு ஒருத்தர் பின்னாடி இருக்காரு அப்படிங்கறச்ச திக்ரத பரத்துவம் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டேன். முன்னாடி போறாரு அப்படின்றத வச்சுட்டே இல்லையா, காலத்தால் தேசத்தால் பிற்பட்டதுங்கிறச்சு அந்த மாதிரி சொல்லணும். கரெக்ட். அது வந்து ஒரு உதாரணம் இருக்கு. அது நம்ம அதை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போமே. இப்போ இவர் வந்து இன்னாருக்கு பக்கத்துல இருக்கார், இன்னாருக்கு புரிஞ்சது. நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விடைய சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுடைய கேள்விக்கு வருவோம். இப்போ இவர் முன்னாடி போறார், இவர் பின்னால இருக்கார் அப்படின்றதும் கூட ஆக்சுவலா இங்கேயும் வந்து ரெஃபரன்ஸ் தான் ஆக்சுவலா வரணும் நம்மளுக்கு. இப்போ முன்னாடி இருக்கார் பின்னாடி இருக்காரு அப்படின்னா ஒரு 2 போல் இருக்குன்னு வச்சுக்கோமே, 2 போல் இருக்கு. அப்போ பார்க்கும்பொழுது அதுதான் முன்னாடி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்ததுன்னா நமக்கு வேற மாதிரி இருக்கும், நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல. there should be another reference point anyway to refer to முற்பட்டது பிற்பட்டதுங்கிறது. போகும்போது கூட நம்ம அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். போகும்போது கூட முன்னாடி பின்னாடி ஒரு நம்ம எதிரில் இருந்தோம்னா இப்ப என்ன ஆகும், யார் முன்னாடி யார் பின்னாடி அப்படின்னு இருக்கும். காலத்துல ஏன் இந்த மாதிரி வரல? காலத்துல வந்து பிசிக்கலாவே இந்த டிக்ஸ் தான், இந்த சூரியனுடைய ரெஃபரன்ஸ் நேச்சுரலா வந்துருது காலத்துல. டிக்ல வந்து நேச்சுரலா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடியன் அப்புறம் கிருஷ்ணன் சுவாமி தானே அடியன் சுவாமி. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தானாவே இருக்கலாமே, நானே ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கலாம், என்கிட்ட அவர் தள்ளி இருக்கார், பரத்தமா இருக்கார். அது அப்படி வரவே வராது சுவாமி. என்னிடத்துல தள்ளி இருக்காருன்னா யாரு பேஸ் பண்ணி தள்ளி இருக்காரையும் அப்போ தள்ளினா என்ன இருக்கும்? 10 சென்டிமீட்டர் பக்கத்துல இருந்து நான் இருக்கிற இடத்துல இருக்கேன். நான் வந்து என்னோட பரத்தம் இல்ல, எனக்கு அபரத்தம் இல்ல சுவாமி, அப்படி வராது சுவாமி. அந்த மாதிரி வரவே வராது. இப்போ 10 சென்டிமீட்டரும் பரத்தம் தான், 10 கிலோமீட்டர்ஸும் பரத்தம் தான். அது சரியா வராது இல்லையா? அப்படி ஒரு எப்படின்னா என்ன காட்டிலும் தள்ளி தான் இருக்க போறேன். அது இல்ல சுவாமி. சரி சார். அடியே ஸ்ரீரன் சுவாமி. ஸ்ரீரன் சுவாமி சுவாமி அடியேன் 2 பேர்ல ஏன் சுவாமி வர முடியாது? அத கேள்வி அடியேன் புரியல இன்னும். அடியேன் 2 பேர்ல என்ன சுவாமி, இந்த 2 பேர்ல வர முடியாது சுவாமி. இவர் வந்து அவரை திக்கு 2 பேர் எப்படி திக்குல அவரை காட்டிலும் அவர் முன்னாடி இருக்காரு. அதுதான் இப்ப அவரை காட்டிலும் முன்னாடி இருக்காரு அப்படின்னா சொல்றது நம்ம பின்னாடி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சொல்றோம். இப்ப தாயார் பெருமாள் நடந்துட்டு இருக்கா இல்லையா, இப்போ இளைய பெருமாள் வந்து பின்னாடி இருக்காரு,
அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராமர் வந்து முன்னாடி இருக்கார், தாயார் வந்து பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ வந்து எதிரில திருவடி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே, திருவடி எதிர்கொண்டு அழைக்கிறார். அப்ப என்ன சொல்லுவார் திருவடி? தனக்குன்னு யார் கிட்ட இருக்கார்? பெருமாள் தானே கிட்ட இருக்கார். அதனால மூணாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு தான் அப்புறம் 2 பேருக்குள்ள இது கம்பேரிசன். கோவிந்ததாசர் சுவாமி 2 பேர் இருக்காங்க, இருக்காங்க. தட் இஸ் ஃபிக்ஸடா இருந்தா தேவரே சொல்றது ரைட்டா, அது புரியுது சுவாமி. அதாவது ஃபிக்ஸடா இருக்காங்க, 2 போல் இருக்கு, அல்ல 2 பேர் நிக்கிறாங்க. அப்ப ஃபிக்ஸடா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அபரத்துவம் பரத்தும் சொல்ல முடியாது. 3 பேர் இருந்தாலும் சொல்ல முடியாது. அது தெளிவா புரியுது சுவாமி. 2 பேர் நடக்கிறாங்க அப்படின்னா, நடக்கும்போது நேச்சுரலி ஒரு ஃப்ரண்ட் டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு. அப்போ முன்னாடி போறது அப்படிங்கிறது வேற எதை வச்சும் இல்லாம 2 பேர்ல பார்த்தாலே ஒருத்தர் முன்னாடி போறாருன்னு சொல்ல அங்கே அதான் ஃப்ரண்ட் டைரக்ஷனே இருக்கு இல்லையா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே 3வது பாயிண்ட் வர்ச்சுவலா வந்துருது. ஒரு அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சிருந்தா நம்ம வந்து இது பார்க்கணும். புரியுது அடியே. சரி, பரத்துவம் அபரத்துவம் அது குருத்துவம்ன்றது வந்து மாசு. ஷமிக்கணும் சுவாமி, அடியே சாரி, வர்ச்சுவலா சொல்ல நல்ல பாயிண்ட். வீடியோ வர முடியுமா? வீடியோ கேக்குறதா? வர்ச்சுவலா அடியன் சுவாமி, வர்ச்சுவலா சொன்னதுங்கிறது நல்ல பாயிண்ட். அதே மாதிரி ஸ்டேஷனரியா இருக்கிறச்சே ஏன் அந்த வர்ச்சுவல் இருக்கக்கூடாது? நான் இங்க இருந்து அவர் தள்ளி இருக்கார் அப்படின்னு சொல்லலாமே. டைரக்ஷன் என் கையில தானே இருக்கு. டைரக்ஷன் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் இந்த நார்த் சவுத் இருக்கவே இருக்கு, ஸ்டேஷனரியா இருந்தாலும் இருக்கு. அதனால சொல்லலாம். அதே எப்ப சொல்லுவீங்க? அது புரியல சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் ஒன்று தள்ளி இருக்காரு வச்சுக்கோமா, தள்ளி இருக்கான்னு சொல்லாம சொல்லலாம். அதே அப்ப அதே ஆர்குமெண்ட் இதுலயும் வரலாமே, நடந்து போறச்சே தள்ளி இருக்காரு. இன்னொருத்தர் வந்து எப்படின்னு தள்ளிதான் இருக்கு பாரு. சரி, ஒரு 10 நானோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கா சொல்லலாமா? இப்ப நீங்க இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, சயோகம் இல்ல, தொழல, அவ்வளவுதான். விபாகத்திலே சேர்த்துடலாம். அது ஒண்ணும் நம்ம சொல்லல. அந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே வருமே சுவாமி. நீங்க வெறும் பரத்துவம்னு சாதாரண டெபினிஷன் சொன்னாலுமே வருமே. வச்சுக்கலாமே. அதான் விபாகம் அப்படின்னு பாத்து ஏற்கனவே கூடி இருக்கு அப்படின்னா, கூடி இருந்த அப்புறம் பிரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நானோமீட்டர் அந்த அந்த ஆர்குமெண்ட் எல்லாத்துக்குமே வரலாமே. பரத்தம்ங்கிற பேசிக் டெபினிஷன் எப்படி நடந்தாலும் சரி, இல்ல சுவாமி, இது சரியா எனக்கு கேள்வியை புரிஞ்சுக்க முடியல. நம்ம அப்ப தனியா பேசுவோமே. சரி சார். அடியே அப்புறம் ரங்கராஜன் ஆராமன் சுவாமி. இதுல வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு கேள்வி. என்னை காட்டிலும் முன் நிற்கிறார் அப்படின்னு சொன்ன இந்த விவகாரத்துல இந்த முன் என்ற வார்த்தை வந்துதான் நம்ம இப்போ டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அது வந்து அதுதான் எப்படி நம்ம சொல்லுவோம்னு அந்த விவகாரத்தை நம்ம இது பண்ணல, சர்ச்சை பண்ணல. பட் அதுல முன் என்ற வார்த்தை எப்படி வரும்? அது ஒரு தனி கேள்வி. நம்ம டிசைட் பண்றது, நம்ம பேசுகிற சர்ச்சை என்ன அப்படின்னா, இன்னாரை காட்டிலும் இவருக்கு கிட்டக்க இருக்கார். 1 2 3 இருக்கு. 1 பொறுத்த வரைக்கும் 1க்கு வந்து 2 கிட்டக்க இருக்கு, 3 காட்டிலும் 2 கிட்டக்க இருக்கு. அந்த விவகாரம் எப்படி, என்ன நம்ம மீன் பண்றோம் அப்படின்றதுதான். இப்போ எனக்கு முன்னாடி இவர் இருக்கார் அப்படின்னு நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் இங்க என்ன ஆகும்னா, எனக்கு முன்னாடி இவர் இருக்கார் அப்படின்னா இங்க இன்னொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடி. அப்ப என்னன்னா, அதை பொறுத்த வரையிலும் இவர் கிட்ட இருக்கார், நான் தூரத்துல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல்ல நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி இவர் இருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரின்சிபல் எதுல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபாலுக்கு இவர் கிட்ட இருக்கார், நான் தூரக்க இருக்கேன், அவ்வளவுதான் அர்த்தம். ஸ்ரீரன் சுவாமி. சுவாமி, திக்ருத பரத்தும் அபரத்தும் இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாம் சுவாமி. திக்ருத பரத்தும் அதாவது என்ன மாதிரி விவகாரம்னா, தாயார் வந்து இளைய பெருமாளுக்கு, லக்ஷ்மணருக்கு பக்கத்துல இருக்காள். ஆனால் ராமர் வந்து எப்படி சொல்றாரு, லக்ஷ்மணரை பொறுத்த வரையிலும் தாயார் பக்கத்துல இருக்காள், ராமர் தூரத்துல இருக்கார். இது நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இந்த மாதிரி கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப சன்னிதியில போய் பெருமாளை சேவிக்கணும் இல்லையா? சன்னிதியில பெருமாளை சேவிச்சா என்ன ஆகும்? சன்னிதியில இது ரொம்ப சொல்லுவாங்க. சன்னிதியில வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது தாயார் இருக்கா, தாயார் பக்கத்துல பெருமாள் இருக்கா சொல்றோமா?
அப்ப தாயார் அப்புறம் தாயாரை காட்டிலும் தள்ளிதான் இளைய பெருமாள் இருக்கார் சந்நிதியில சொல்றோம் இல்லையா, லக்ஷ்மணர் சந்நிதி. என்ன நம்ம மீன் பண்றோம்? பெருமாள் பக்கத்துல இருக்கார், பக்கம்னா என்ன அப்படின்னு நையாயிக்கன்னு கேட்கிறோம். இளைய பெருமாள் தூரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா, லக்ஷ்மணர் தூரத்துல இருக்கு, தூரம்னா என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதுதான் தீக்கிருத பரத்துவம், தீக்கிருத அபரத்துவம். அப்போ பெருமாள் தாயாருக்கு பக்கத்துல இருக்கார் அப்படின்னா இளைய பெருமாளை கம்பேர் பண்ணா தாயார் பக்கத்துல இருக்கார். சரியா? இங்க சரி, கிருஷ்ணன் சாமியுடைய கேள்வியும் சரியா கொஞ்ச மாதிரி புரியுறது, அவர் என்ன ஒரு மனசு ஓடின்னு இருக்கு அப்படின்னு. அதையும் சொல்றாங்க. ரெண்டாவதா இப்போ தாயார் இப்போ இளைய பெருமாள் கம்பேர் பண்ணா பக்கத்துல இருக்கார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் தீக்கிருத்த அபரத்துவம். தாயார் அதாவது ராமர் ராமர் சொல்லக்கூடாது சொன்னா, இளைய பெருமாள் ராமரை கம்பேர் பண்ணா தாயாரை காட்டிலும் தூரத்துல இருக்கார் அப்படின்னா இப்ப இளைய பெருமாள் இடத்துல திக்ருத்த பரத்தம் அப்படின்ற தன்மையானது வருது. இத கொஞ்சம் ரெக்கார்டிங் மறுபடியும் கேட்டோம்னா அசை போட்டு பாருங்க. திக்ருத்த பரத்தம், திக்ருத்த பரத்தம். இந்த கோயில் சந்நிதி இந்த எக்ஸாம்பிள் மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. தாயார் தாயார், பெருமாள், இளைய பெருமாள். பெருமாள் லக்ஷ்மணரை காட்டிலும் தாயாருக்கு பக்கத்துல இருக்கார். இந்த விவகாரத்துக்கு என்ன அர்த்தம்? அதே போல இளைய பெருமாள் லக்ஷ்மணர் பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு தூரத்துல இருக்கார். ஸோ 3 பேர் நமக்கு வேணும். ரெஃபரன்ஸ் பாயிண்டா ஒண்ணு வேணும், அபேட்சிகமா. அப்படி இப்ப தூரக்கு இருந்தா பரத்வம், கிட்டக்கு இருந்தா அபரத்வம், அவ்வளவுதான். தூரம்னு மீன் பண்றது. இப்பதான் ஒரு கேள்வி வரும். இப்ப தாயார் இப்ப பெருமாள் தாயாருக்கு பக்கத்துல இருக்கார். அப்ப 2 பேர் தானே இங்க வரும். அப்படியே நம்ம ரொம்ப பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து பெருமாளை சேவிச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம 2 பேர் தானே வந்தோம் இங்க. நான் இருக்கேன், பெருமாள் இருக்கார், 2 பேர் தானே, 3வது வரவேலி எங்க அப்படின்னு கிருஷ்ணன் சாமியோட கேள்வி. நான் இருக்கேன், பெருமாள் இருக்கார், நான் பெருமாள் பக்கத்துல இருந்து சேவிச்சேன் அப்படிங்க. பரத்துவம் இங்க அபரத்துவம் இருக்கு. நம்ம என்ன மீன் பண்றோம் இங்க என்ன மீன் பண்றோம்னா இங்க கூட பக்கத்துலன்றது ஒரு அபரத்துவம் தான் நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா இங்க ஒரு ரெஃபரன்ஸ் தான். பக்கத்துல தூண் இருக்கு இல்லையா, தூணை காட்டிலும் பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து அப்படின்னு தான் அர்த்தம் இங்கேயும். இங்கேயும் நம்ம அந்த 3வது இதை கொண்டு வந்துதான் ஆகணும். பட் இதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த பாடி மீன் இப்ப பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்கறவா கேட்பா இல்லையா? பெருமாளுக்கு பக்கத்துலன்னா என்ன அர்த்தம், என்ன சொல்றது? இப்ப என்ன மாயோனே மனத்தூணை, அந்த திருமண தூணை தாண்டி போயிட்டியா அப்படின்னு இங்க கேட்கலாம். என்ன கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிட்டியா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ பக்கத்துலன்னு என்ன அர்த்தம்? அங்கேயும் நம்ம ஒரு ஆபேட்சிக பதார்த்தமா தான் இதை பாக்குறோம், ரிலேட்டிவா தான் பாக்குறோம். எதுக்கு பக்கத்துல அப்படின்னு கிருஷ்ணன் சாமி இப்ப இவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவருடைய கேள்விக்கு பதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமி இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சு, தேர்ட் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தா அது இப்ப வர வச்சுக்கிறோம். அப்ப சரி சுவாமி. அப்படிதான், வேற இதுவே கிடையாது. ஜீவாத்மா பரமாத்மா இருக்கா, அவர் பரத்வம் இருக்கு அவருக்கு அப்படின்னு 2 பேர் தானே ஜீவாத்மா. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நையாயினுடைய பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய குணத்தை வச்சுன்னு பரத்துவம், மனுத்துவம், அதெல்லாம் அது வேற மாதிரி. இது புரியுது. இந்த பரத்துவம் பிரச்சனை இதோட போதுன்னு தோன்றது. வேற யாரும் கேள்வி இப்போ கேட்க வேண்டாம். ஆனா இதுலயே ரொம்ப போயிட்டு இருக்கு. குருத்துவம் நம்ம மாசம் பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் நீங்க அந்த அசத்காரிவாதம் கூட பார்க்கணும்னு வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் குணத்தையாவது முடிச்சிடலாம் அன்னைக்கு. அப்படி ரங்கராஜானந்த சுவாமி இந்த இதுல பரத்துவத்துல போதும், கேள்வி வேண்டாம். இல்ல இது முன்னாடி தூக்கின கை சுவாமி. சரி, குருத்துவம்ன்றது மாசு, சரியா? அப்புறம் திரவத்துவம் அப்படின்றது நம்ம ஜலத்தை கீழே விட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அது என்ன சொல்றது, ஸ்ப்ரெட், சியந்தனம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு இடத்துல நிற்காது. இப்போ ஒரு செல்போன் வச்சோம்னா அது அப்படியேதான் இருக்கும். ஜலத்து போட்டோம்னா அது ஒரு இடத்துல நிற்காது இல்லையா? இப்போ ஜலத்துக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, திரவத்துவம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஜலத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஸ்னேகம் அப்படின்னா இதுவும் ஜலத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. கூடிய சேர்த்து இதையும் நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ குணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு திரவியத்தை சேர்ந்து இருக்கும். அப்புறம் சின்ன ஒரு டெஸ்ட்லாம் இருப்போம். சங்கியா அப்படின்றது, சங்கியா எண்ணிக்கை இருக்கு இல்லையா, எந்த திரவியத்தை சேர்ந்திருக்கும்? முதல்ல 9 திரவியங்கள் என்ன? கோவிந்ததாச சுவாமி 9 திரவியங்கள் என்ன? முதல்ல
அடியன் இது சங்கியா எதுல இருக்குன்றதுக்காக அதுக்காக கை தூக்கி கை தூக்கினதா? இல்ல சரி, ஆனா இதுக்கும் சொல்லணும். இது 9 திரவியங்கள் என்னது? சுவாமி அடியன்னு சொல்லட்டுமா? அடி வச்சிருக்காங்க சுவாமி வீடியோல. ராதா மாமி கை தூக்கி இருக்கா? என்ன ஜோசப்? ராதா மாமிக்கு வாய்ப்பு கொடுக்கும். ராதா மாமி கை தூக்கினா, ரங்கசாமி சுவாமி கை தூக்கி இருக்கார். சரி, ராதா மாமி கை தூக்கினாலே ராதா மாமி சொல்லுங்க. திரவியம், குணம், கர்மம், சாமானியம். இல்ல மாமி, அது பதார்த்தங்கள். அது 7 பதார்த்தங்கள். சரி அடியேன். இப்ப என்ன திரவியம்? 9 திரவியங்கள் என்ன? பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், மனசு, ஆத்மா, திக்கு, காலம். கரெக்ட். இந்த 9 பதார்த்தங்கள். சரி சரி, இப்போ ரங்கசாமி சுவாமிக்கு வாய்ப்பு கொடுப்போம். கோவிந்ததாச சுவாமி தேவர் வேண்டாம். ரங்கசாமி சுவாமி எதுல இருக்கும் சுவாமி? இது வீடியோ வர முடியும்? அடியன் சங்கியா 2 பிராயத்திலுமே இருக்கும் சுவாமி. இந்த 9 திரவியங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்ப ஆகாயத்துல சங்கியா இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆகாயத்துல சங்கியா இருக்கும்னு தோன்ற? ஆகாயத்துல சங்கியா இருக்குமா? இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான கேள்வி ஆக்சுவலா. இது வரைக்கும் நான் சொல்லாததை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பாவம் தான் சுவாமி. சங்கியா ஆகாயத்துல சங்கியா இருக்கா சுவாமி? இருக்காதா? சரி, சங்கியான ஆகாயம் எண்ணிக்கை தான் சொல்றேன். சங்கியான எண்ணிக்கை இல்லையா? சங்கியா எத்தனை ஆகாயம் இருக்கு நையாயிக மதத்துல? சரி, எவ்வளவு? ஒரே ஒரு ஆகாயம். தேவரே வந்து ஒன்னு சொல்றது, ஒன்றுன்ற சங்கியா தானே. அதனால இருக்கு. அதனால ஆகாயம் எல்லா திரவியங்களையும் சங்கியான்றது இருக்கும், எண்ணிக்கைன்றது இருக்கும். சரியா? ஒரு கஷ்டமான கேள்வி ஆக்சுவலா அது. ஆனா சந்தோஷம். அது உங்ககிட்ட தான் பதில் வந்ததுதான் நான் எனக்கு தோன்றது. நான் சும்மா ஜஸ்ட் இன்ட்டு தான் கொடுத்தேன் ஒழிய. நல்லது அடியே. கிருஷ்ணன் சுவாமி கேள்விகள் வேண்டாம் சுவாமி. வேற யாரும் கேள்வி இருக்காங்க சுவாமி? சுவாமி, இது திரவியத்துல எல்லா இது இருக்குன்னு எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க, அடியேன் புரியல. எல்லாத்துலயும் இப்ப பாருங்களேன், இப்ப பிருத்திவியில வந்து பிருத்திவியால நான் சொல்றேன், பிருத்திவியில ஆக்கப்பட்டதை எடுத்துக்கோங்களேன். மண்பானை 2 மண்பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 மண்பானைங்கன்னு சொல்றோமே. அப்போ பிருத்திவி அப்படின்ற அந்த தத்துவத்துல இப்போ 2 எண்ணிக்கை இருக்குல்ல. அப்படி ஜலம் வச்சுக்கோங்க, ஜலம் எடுத்துக்கோங்க. கங்கா ஓடுறது, கங்கா இங்க வந்து 3 நதிகள் கலக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சங்கமம். அங்க சங்கமத்துல வந்து 3 நதிகள் 3 நதிகள்னு சொல்றோமே. வாயு நடத்துறீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து காத்து, இந்த பக்கத்துல 2 காத்து வீசுறது. அங்கேயும் வந்து நம்ம எண்ணிக்கையை சொல்றோம். இல்லாட்டி கடைசி பட்சத்துல எல்லாத்துக்குமே வந்து 1 அப்படின்னா எண்ணிக்கை இருக்கும். எண்ணிக்கைன்றது. சரி, எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம இந்த குணங்களை பார்க்கும்பொழுது கூட சேர்த்து என்ன நம்ம பார்க்கணும்னா எந்த திரவியத்துல இது இருக்குன்னு. சரி, இப்ப திரவத்துவம் இருக்கு இல்லையா? ஆத்மாவில இருக்குமா திரவத்துவம்ன்றது? எந்த திரவியத்துல இருக்கணும்? ஸ்ரீதரன் சுவாமி? அப்பு சுவாமி. வெறும் ஜலத்துல மட்டும்தான் இருக்கும். வெறும் ஜலத்துல மட்டும்தான் இருக்கும். வெறும் ஜலத்துல மட்டும் சுவாபாவிகமான திரவத்துவம் இருக்கும். சரியா? ஆனால் நெய் இருக்கு இல்லையா? நெய்ன்றது வந்து பிருத்திவி தான். ஏன்னா அதுல மனம் இருக்கு. அந்த மனம் கொண்ட அந்த நெய்ய நம்ம உருக வைக்கிறோம் இல்லையா? அதுலயும் திரவத்துவம் வரும். ஆனா அது நைமித்திக திரவத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெருப்பை போடுறதுனால, நெருப்போட சயோகம் ஏற்படுறதுனால அது திரவத்துவம் ஏற்படுது. அது நைமித்திக திரவத்துவம், அது நெய்யில இருக்கக்கூடியது. அதே போல சுவர்ணம்ன்றது வந்து நெருப்பால ஆன பொருள் தான். சுவர்ணம் பொன் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம எதில சேர்க்க முடியும்? பிருத்திவியா, ஜலமா, வாயுவா, ஆகாசமா,
அப்படின்லாம் கேள்வி வர அந்த பொன் சுவர்ணம் அப்படின்ற இதுல பிருத்திவி அம்சமும் இருக்கு, அங்க தேஜஸினுடைய அம்சமும் இருக்கு, நெருப்பினுடைய அம்சமும் இருக்கு. அந்த பொண்ணை வந்து நம்ம உருக்கினோம்னா அது ஓடும், மால்டன் கோல்டு ஆகையினால அங்கேயும் திரவத்துவம் வரும். ஆனா இது சுவாபாவிகம் கிடையாது, இதனுடைய தன்மை கிடையாது. இயற்கையான தன்மை என்னன்னா, எதுக்கு இயற்கையாகவே திரவத்துவம் இருக்கும்னா ஜலத்துக்கு தான் இயற்கையாகவே திரவத்துவம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலா நான் ரொம்ப சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஏன்னா நமக்கு ரொம்ப வேதாந்த இவ்வளவுலாம் தேவைப்படாது. இருந்தாலும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பிபிடில இருக்காது, நீங்க தான் அந்த நோட்ஸ் எடுத்துட்டு அப்பப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திரவத்துவம்ன்றத பார்த்தோம். இப்போ இந்த ஸ்னேகம்ன்றது என்னன்னா, ஒரு பவுடர் இருக்கு, சூர்ணம். இந்த சூர்ணத்தை வந்து நம்ம பிண்டமாக ஆக்குறோம். இந்த பவுடரை பிண்டமாக ஆக்குறோம். பிண்டத்துக்கு எனக்கு என்ன தமிழ்ல சொல்றதுக்கு என்ன தெரியல, பிண்டம் தமிழ்ல வந்துடும், இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு என்ன தெரியல. ஒரு பிடி பிடிச்சா என்னவோ, அது ஒரு ஹீப்பாவா, ஹீப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ என்ன ஏதோ ஆக்குறோம். லட்டு பிடிக்கிறோம் இல்லையா, இந்த பாகை கொண்டு என்ன போடுவாங்க, பருப்பு என்ன போடுவாரோ அது பிடிச்சா அது பிண்டமா இருக்கு இல்லையா. சரி, இது வந்து ஒரு தன்மை. எதுக்கு தன்மைனா உருண்டை சொல்லலாம் சார், உருண்டை சொல்லலாம், பிண்டம் உருண்டை. அது ஆக்சுவலா உருண்டைன்னு இருக்கணும் அவசியம் கிடையாது, வேற ஷேப்ல கூட இருக்கலாம். ஆனா பொதுவாக உருண்டையா தான் வருதுன்னு வச்சுக்கோங்க பிண்டம் அப்படின்றது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன இருக்கோம், பொடிய பெருமாள் வந்து மஞ்சள் காப்பு சாத்துவா, என்ன பண்ணுவோம், மஞ்சள் பொடி இருக்கும், ஜலத்தை விடுவா, அது மஞ்சள் காப்பாயிடும். அப்படி ஆறுது இல்லையா. சரி, அந்த இப்போ ஜலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது ஸ்னேகம் அப்படின்றது, ஜலத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை. அது என்ன பண்றது அப்படின்னா, அதை ஒட்ட வைக்கிறது, இந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது. இது வெறும் ஜலத்துல மட்டும்தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு நான் எனக்கு வந்து மஞ்சள் காப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வானால போட்டு வறுக்க முடியும். அது வேற நெருப்போ காத்தோ ஒண்ணுமே பண்ணாது. நமக்கு ஒரே ஒரு எதுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஸ்னேகம் அப்படின்றது ஜலத்தினுடைய ஜலத்தை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தி இந்த இதை நெருப்பு கூட சேர்க்க முடியும். ரொம்ப லிட்டரலா சொல்ல நெருப்பு கூட சேர்க்க முடியும் இல்லையா, ரெண்டு இதை நெருப்பு கூட ரெண்டு பொருளை சேர்க்க முடியும். இப்ப நீங்க இது சொன்ன இல்லையா, ரெண்டு தங்கம் எடுத்தோம்னா ரெண்டு நெருப்பால அதை சேர்க்க முடியும் இல்லையா. அது ஏற்கனவே பிண்டமா தானே இருக்கு. இங்க வந்து பவுடரா இருக்கிறத சேர்க்கறது, பவுடரா இருக்கிறத பிண்டமா ஆகுது. அது வெறும் அந்த ஆயில் நல்ல ஆயிலையும் பண்ணலாம் அப்படின்னு நெய்யில தானே பண்றோம். நையாக்கினுடைய பதில் என்ன அப்படின்னா, அங்கேயும் ஜலத்தினுடைய ஒரு கண்டென்ட் இருக்கு, நெய்யிலையோ எண்ணெயிலையோ கூட ஜலத்தினுடைய கண்டென்ட் இருக்கு. அதனாலதான் ஜலம் தான் வந்து இந்த பவுடரை வந்து சேர்ப்போம். இது ஸ்னேகத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது சப்தம்ன்றது வந்து ஒலி இருக்கு இல்லையா, இந்த சப்தம் அப்படின்றது வந்து நையாயிக்கனுடைய பட்சத்துல ஆகாசம் திரவியம் பார்த்தோம் இல்லையா, அதுல அதனுடைய ப்ராப்பர்ட்டி சப்தம் அப்படின்றது. அப்புறம் புத்தி, இது மேல எல்லாம் சொல்லலாம். ஆக்சுவலா டைம் இருந்தா சப்தத்தை பத்தி அப்புறம் மேல ஒன்று சொல்றேன். முதல்ல இந்த புத்தி தான் முடிச்சிருக்கும். புத்தினா அறிவு, சுகம், துக்கம், இச்சா, துவேஷம், பிரயத்னம், முயற்சி எல்லாமே தெரியும். இதெல்லாம் யாருடைய எந்த திரவியத்தினுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கும், எந்த திரவியத்தினுடைய தன்மை? ஆத்மாவுடைய தன்மை இது எல்லாமே. சரி, கடைசியில 22வது தர்மம் அப்படின்னு வந்திருக்கு. தர்மம், அதர்மம், புண்ணியம், பாபம், இது யாருடைய தன்மையா? இதுவும் ஆத்மா, இதுவும் ஆத்மாதான். யாருக்கும் மனசு அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் தோணலையா, மனசுல வந்து புண்ணியம் சேரும், மனசுல பாவம் சேரும், யாருக்கும் தோணல. நல்லது தோணலாம், நல்லது. ஏன்னா ஆத்மாலதான் புண்ணியம் பாப்பம்லாம் வரும் அப்படின்னு நையாயிக்கன்னு சொல்றோம். ஆத்மாலதான் புண்ணியம் பாப்பம் வரும் அப்படின்னு. அப்புறம் கடைசியில சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்ன்றது வந்து பதிவு. இதுவும் வந்து ஆத்மாவினுடைய ஒரு தன்மை. என்னன்னா சம்ஸ்காரத்தின் மூலம் பிரிப்பா இப்போதைக்கு நமக்கு வேண்டியது ஒரே ஒரு சம்ஸ்காரம், அது மட்டும் போதும். என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த கண்கூட பார்க்கிறோம், பார்த்துட்டு இப்போ ஏன் எனக்கு அந்த விஷயம் இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, கண்ணால பாக்குறேன். கண்ணுதான் கருவி. நம்ம பிரமாணம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, சரி சின்ன டெஸ்ட் வேணா இருக்கலாம். பிரமாணம் என்னது?
பிரத்யக்ஷம். சரியா டெஃபினேஷன் சொல்லணும். பிரமாணம்னா என்னது? அறியப்படும் பொருள் சுவாமி. இல்ல இல்லை, ஞானத்தை உருவாக்கும் கருவி. இன்ஸ்ட்ருமெண்ட் that helps to understand. ஞானம் உருவாக்கும் கருவி. ஞானத்தை உண்டாக்கும் கருவி, அதான் பிரமாணம் அப்படின்னா. சரியா? இப்ப கண்ணுன்றது பிரமாணம், ஞானத்தை உண்டாக்கக்கூடியதாக கண் இருக்கு. சரி, இப்ப நான் பார்த்துட்டேன் இதுல இந்த பொருள் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். நாளைக்கு நமக்கு ஞாபகம்னு ஒண்ணு வருது இல்லையா, இதுல அது இருந்ததே அப்படின்ற நமக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஞானம் எப்படி வருது? இப்போ அந்த பொருளுக்கும் என் கண்ணுக்கும் கான்டாக்டே இல்லையே, இதான் ஸ்மிருதி. ஸ்மிருதின்றது ஏற்படுறது. இந்த ஸ்மிருதிக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆத்மால ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கு. ஆக கண்ணால பார்க்கிறேன், அது அனுபவம். வெறும் கண்ணால பார்க்கணும் மட்டும் தேவை கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு அனுபவம் தான். நான் தெரிஞ்சுட்டேன், அவர் சொன்னார் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு நமக்கு ஞாபகம் வருது இல்லையா, அந்த ஞாபகத்துக்கு என்ன காரணம்? ஆத்மால ஒரு பதிவு ஏற்படுது, சம்ஸ்காரம் அப்படின்றது. ஆக ஸ்மிருதிக்கு காரணமாக இருக்கக்கூடியது சம்ஸ்காரம், ஆத்மா இருக்கக்கூடிய பதிவு. ரங்கசாமி சுவாமி, சுவாமி சம்ஸ்காரம்னா ஒரு தகுதியை ஏற்படுறது தானே சம்ஸ்காரம் சொல்றோம். அதெல்லாம் நம்மளுடைய டெஃபினிஷன். ஒரு சம்ஸ்காரம் ஆறுது அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிறது உத்தரத்துல காரியாந்தரை உபயோகா கிரியதே அனேன அப்படின்ற மாதிரி மேல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு தகுதி ஏற்படுறது அப்படின்றதுலாம். இங்க நையாயிகனுடைய சம்ஸ்காரம் அப்படின்றது இந்த ஆத்மா ஏற்படக்கூடிய ஒரு பதிவு. சரி, இங்கேயும் வந்து மேற்கொண்டு ஒரு காரியம் அதையும் சேர்க்கலாம். ஆக்சுவலா எங்க எப்படி சேர்க்கலாம்? மேற்கொண்டு ஒரு காரியத்துக்கு ஒரு தகுதி ஏற்படுறது ஆத்மாவோட எப்படி சேர்க்கலாம்? அது இன்பிட்டின் ஐயன் அது என்ன சாமி, யாருமே இதெல்லாம் அனுப்புவாங்க, எல்லாருக்கும் படிப்பாலாம் தெரியல. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப சம்ஸ்காரம்னா மேற்கொண்டு ஒரு காரியத்துக்கு ஒரு தகுதி. சம்ஸ்காரம் ஆயிடுதா? பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மேல ஒரு தகுதி நமக்கு ஏதாவது ஏற்பட போகுது, அதுக்கு அப்பதான் அதிகாரம். ஒண்ணு பண்றதுக்கு நமக்கு அதிகாரம், ஒரு தகுதி அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பதிவுல அதை கொண்டு வர முடியுமா? மேல ஒண்ணுத்துக்கு ஒரு காரியத்துக்கு ஒரு தகுதியானது ஏற்படுன்ற மாதிரி சொல்லலாமா? அனுபவமே ஒரு தகுதி தானே இல்லையா? மேல காரியத்துக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, ஸ்மிருதி, அதுவேதான் காரியம். இப்போ நமக்கு பதிவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஞாபகமே ஏற்படாது. ஒரு விஷயம் எப்படி பார்த்துட்டே இருக்கோம், நம்ம மனசு எங்கேயோ இருக்கு, பாக்குறோம், ஆனா நமக்கு பதியவே இல்லை அந்த விஷயம். இப்ப ஞாபகத்துக்கு வருமா அந்த விஷயம்? இப்ப ஞாபகம் ஏற்படணும், அந்த காரியம் அப்படின்னாலே அதுக்கு சம்ஸ்காரம் வேண்டியிருக்கு இல்லையா, அதான் வந்து பதிவுன்றது. ஸ்ரீதரன் சுவாமி இதுல வரணும், வீடியோல வரணும், கேள்வி கேட்கறது. இல்ல சுவாமி, தேவர் இல்ல, இன்னொரு ஸ்ரீதரன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டிருந்தது. ஸ்ரீதரன் ஸ்ரீனிவாசன் போட்டிருந்தது. இப்ப தேவர் கேட்கணுமா? ஸ்ரீதரன் சுவாமி தேவர் கேள்வி கேட்கணும். இல்ல சுவாமி, அது நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால முன்ன டச் பண்ணாது, இப்பதான் போறது சுவாமி, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தேவர்ல சாமி, ஸ்ரீதரன் சாமி தேவர்ல, இன்னொரு ஸ்ரீதரன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு இருந்தது சுவாமி. சமிக்கணும், அது பை மிஸ்டேக் அது பிரஸ் பண்ணிட்டேன். சரி சரி சரி. கிருஷ்ணன் சாமி. சுவாமிக்கு 2-3 கேள்விகள் இருக்கு, கொஞ்சம் க்ஷமிக்கணும், கேட்கலாம். ஒண்ணு கேட்கலாம். சரி, ஆகாசம் சொன்னேன், எனக்கு இன்ஃபைனைட்னு தோணிது. ஏன்னா நமக்கு எந்தெந்த குழிகள்லாம் ஒவ்வொரு பானைக்குழியும் ஆகாசம் இருக்கு, அது வேற. ஆகாஷ் இன்ஃபைனைட் தான், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் இன்ஃபைனைட் இல்லைன்னு சொன்னேன், ஒண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது, அதுக்காக. அது இன்ஃபைனைட்ல சைஸ்ல குவான்டிட்டியா எத்தனை ஆகாசம் இல்ல சங்கியில சொல்றேன். அதாவது இப்ப எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள வந்து சொல்றதா அப்படி புரியுது. அது என்னன்னா, அங்க வந்து ஆகாசம் வந்து ஒண்ணுதான், சரியா? இன்ஃபைனைட்டா இருக்குன்னா சங்கியால இல்ல, இன்ஃபைனைட்டா இருக்குன்னா அதோடைய அளவு வந்து எங்க பார்த்தாலும் ஆகாசம் இருக்கு. இப்போ பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கோமே, அதெல்லாம் எவ்வளவு பரவி இருக்கு இல்லையா? இப்போ அதுல வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை போடுறோம்,
அப்ப அதுக்குள்ள ஒரு அடங்கின ஜலம் இருக்குல்ல, அதனால ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 10 சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு 10 பாத்திரம் உள்ள போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே ஸ்பெசிஃபிகேஷன் 10 ஆயிடுமா? இது சின்னதாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, சின்னதாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஒண்ணுதான், அதுக்குள்ள பாத்திரம் வந்து 15 பாத்திரம் 10 பாத்திரம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும். அதே மாதிரி ஆகாசம் ஒண்ணுதான். இப்ப என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு குழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் மூடி இருக்கும், மற்ற பொருள்கள் இருக்கு, அதுல என்க்ளோஸ்டா இது ஒரு ஆகாசம் அப்படின்னு நமக்கு தெரியறது. புரியுறதா? ஆகாசம் ஒண்ணுதான். சங்கையிலையும் இன்ஃபைனைட்டா இல்ல ஒண்ணுதானா? நம்ம தான் ஆகாசம் ஒண்ணுதானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒண்ணுதான் ஆகாசம். மூடி வச்சுட்டேன்னா நிறைய பந்து வச்சுக்கலாமே. அந்த சங்கை எதுல இருக்கு? அந்த பந்துல இருக்கு சங்கை. எண்ணிக்கை ஆகாசத்துல இல்ல, பந்துல இருக்கு. அந்த துடிகள்லயோ இதுலயோ அங்க இருக்க எண்ணிக்கைன்றது. ரகுராமன் சுவாமி இந்த சம்ஸ்காரம்ங்கிறது இந்த ஸ்ப்ரிங் இல்ல பாய் சுருட்டி இருக்கிறது அதெல்லாம் கூட சம்ஸ்காரம்னு சொல்ல முடியும். அதெல்லாம் சம்ஸ்காரம் இப்போதைக்கு வேண்டாம். அதெல்லாம் 3 சம்ஸ்காரங்கள் மேற்கொண்டு ஸ்திதிஸ்தாபகா அப்படின்லாம் இருக்கு. நாம தெரிஞ்சுன்னு ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை. நையாய் கண்டிப்பா தெரிஞ்சு. விஜயராமன் சுவாமி சுவாமி சங்கையை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு பதம் யூஸ் பண்ணாலும் அது ஒரு நம்பரோட தான் யூஸ் பண்ணணும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எந்த பதம் எடுத்திருந்தாலும் சரி, எந்த ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் எய்தர் யூ ஹேவ் டு யூஸ் சிங்குலர், ப்ளூரல் ஆர் திவச்சனம். அது அப்படியே ஏகத்துண்ட சங்கியால இடத்துலயும் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஆகாசம் இருக்கு இல்லையா, இந்த நெய்யாய்க்கால் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆகாசம் ஒண்ணுதானே. ஆனா ஒருத்தன் சொல்றான், குடத்தையும் குடத்தையும் ஆகாசத்தையும் நான் அறிந்து கொண்டேன், குட ஆகாசங்கள் 2ஐயும் நான் அறிந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படின்னா இப்ப என்ன இருக்குன்னா, ஆகாசத்திலையும் இருமை அப்படின்ற ஒரு சங்கியா வருது அப்படின்னு இவனுடைய பட்சம். இவனுடைய கொஞ்சம் சிலதுல வீடா இருக்கும், நம்ம போய் விட்டுருவோம். நம்ம இப்போதைக்கு எண்ணிக்கைன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் திரவியம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதோட வேணுகோபால் சொல்ல கேள்வி இருக்கா? ஆமா, மனசு ஆத்மா ஏன் புத்தி சுகம் இதெல்லாம் ஏன் அது வரல? மனசு ஏன் எடுத்துக்கணும்? மனசுல ஏன் வரலன்றது இல்லையா? மனசுன்றது வந்து நமக்கு தானே சுகம், நமக்கு தானே துக்கம் அப்படின்றது நம்ம மனசு கிடையாது, நம்மளாம் ஆத்மா தானே. இப்போ நம்ம தானே அனுபவிக்கிறோம். நான் சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன், எனக்கு தானே தோன்றது சுகமோ துக்கமோ. ஸோ மனசுன்றது வந்து ஒரு கருவி தான். என் கண்ணுக்கு ஏன் வரலன்னு சொல்ல முடியுமா? ஸோ கண்ணுக்கு தனி ஒரு கருவி, அது ஒரு அச்சேதனமான ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவு. அதே போலதான் மனசுன்றது ஒரு அச்சேதனமான ஆப்ஜெக்ட். ஆனா சுகத்துக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நையாய்க்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, சந்தனம் பூசுறோம் உடம்புல, அப்ப ஆத்மால சுகம் வந்துருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனசாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதனால அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா சுகம் ஏற்படுறது ஆத்மாவுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணும். ஜெயராமன் சுவாமி ஒரே நிமிஷம், சட்டில் பாயிண்ட் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. நையாய்க்கன் சொல்றது என்னது? சுகமானது சுகமோ துக்கமோ எதுவோ ஆத்மாவுக்கு ஏற்படும், அது ஏற்பட்டாச்சுன்றது மனசை கொண்டுதான் நம்ம அறிவோம் அப்படின்றது வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. மனசு வழியாக ஆத்மாவுக்கு போகுது, மனசு வழியாக ஆத்மாவுக்கு போகுது. அப்படி கிடையாது. மனசு வழியாக ஆத்மாவுக்கு போறதுன்றது கிடையாது. ஆத்மால சுகம்ன்றது ஏற்பட்டுடும், சரியா? அப்புறம் சுகம் ஏற்பட்டாச்சு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மனசு இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியறது சுகம்ன்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஆத்மா ரியலைஸ் பண்றது மனசு நமக்கு. அதுதான் எனக்கு நான் வந்து சுகமா இருக்கேன் அப்படின்னா ரியலைஸ் பண்றதே ஏன் அப்படின்னா மனசு இருக்கிறதுனால ரியலைஸ் பண்றேன் அப்படின்றான். நம்ம சம்பிரதாயத்துல மாதிரிலாம் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல வந்து ஹாப்பினஸ் ஏற்படும் பொழுதே தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஏன்னா அது மனசு எனக்கு தெரியாது, அந்த எனக்குங்கிறதும் திரும்ப ஆத்மா தான். அப்படியே இல்ல மனசு நான் சுகமா இருக்கேன்னு மனசுதான் எனக்கு சொல்றதுன்னா அந்த எனக்கு சொல்றதுங்கிறது அந்த அதுல இருக்கிற எனக்குங்கிறதும் ஆத்மா தானே. எனக்கு சொல்றதுலாம் கிடையாது. அப்படியே நான் சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல, அதை மனசு மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அது நான் தெரிஞ்சுக்கிறேன், அந்த நான்கிறதும் ஆத்மா தானே கிடைச்சது. அதனால என்ன?
ஆத்மால இருந்து மனசுக்கு போய் மனசுல இருந்து திரும்ப ஆத்மாக்கு வருது. என்ன போறது, என்ன வருது? வேண்டாம் விட்டுலாம். அதாவது ஆத்மாவால ஆத்மால இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு தேவை. கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட். இப்ப ஆத்மால என்ன ஒரு தன்மை ஏற்பட்டாலும் அது ஏற்பட்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசானது இல்லை. இதுல கேள்வி போதுன்னு தோன்றது. ஒரே ஒரு சந்தோம். மனசோட குணம் வந்து ஆத்மாக்கு நிறைய இருக்கு. மனசோட பிரத்யேகமான குணம் என்ன இருக்குது இந்த 17 24? சரி, மனசுல இதுல 24 குணங்கள்ல மனசுல என்ன குணம் இருக்கு? நல்ல கேள்வி. இது பதில் சொல்லிட்டீங்கன்னா சரி புரிஞ்சுட்டீங்க குணங்கள்னா என்ன. இல்ல சங்கியாவை மட்டும் விட்டுடலாம். சங்கியாவை விட்டுட்டோம்னா மத்தபடி சரி சங்கியா வேற என்ன இருக்கு? சுகதுக்கம் வந்து மனசின் மூலமா அறியும். அப்ப அதுவும் வரும் இல்லையா? சுகதுக்கம் உண்டு. சுகம் துக்கம் வந்து ஆத்மாவுடைய. சரி இப்போ ஒண்ணு பண்ணுவோம். ரூபம் என்ன சொல்றீங்க? மனசுல இருக்கா ரூபம்? ரூபம் கிடையாது. சரி, ரசம் கிடையாது, கந்தம் கிடையாது, ஸ்பர்ஷம் கிடையாது. சுற்றுலாம் தெரிஞ்சுக்க முடியாது சார். சங்கியா இருக்குன்னு பாருங்க. சரி, பரிமாணம் இருக்காது. பேச்சு வழக்க பெரிய மனசு சின்ன மனசு சொல்றாங்க. அதெல்லாம் குணம், அவருடைய ஆத்மா குணம் தான் சொல்றோம். பெரிய மனசு சின்ன மனசு அப்படின்னு சொல்றதுலாம். பரிமாணம் இருக்கு. எல்லாம் அளவு இல்லாம ஒரு திரவியமே இருக்காது. பிசிக்கலா இருக்கணும் இல்லையா திரவியம். மனசுக்கு வந்து சின்னதா அணுவாக மனசு இருக்கு. சோ அணுத்துவம் அப்படின்ற பரிமாணம் இருக்கு மனசுக்கு. பிருத்தத்துவம் என்ன சொல்லலாம்? மனசு வேற ஆத்மா வேற. மனசு வேறன்னு தான் சொல்றோம் நம்ம. ஆத்மா காட்டுல மனசு வேற அப்படின்றதுனால பிருத்தத்துவம் அப்படின்றது சொல்லலாம். சயோகம் இதுவும் அதுவும் 2 மனசு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ரொம்ப பழக்கமான அது அப்படி. அதான் சங்கியா இருக்குன்னு தானே சொன்னேன். ஒரு சங்கியானது எல்லாத்துலயும் தான் இருக்கு. பரிமாணம், ஒரு பிருத்தத்துவம் இருக்கு. சயோகம்ன்றது மனசுக்கு இருக்கு. மனசுன்றது வந்து இது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சயோகம்ன்றது வந்து மனசானது ஆத்மாவோட ஒரு ஏற்படுறது. எனக்கு சுகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, எதிரில லேப்டாப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட இந்த நையாய்க்கு ஒரு பிரக்ரியா சொல்லுவோம். என்னன்னா கண்ணானது இந்த ஆப்ஜெக்டோட தொடர்பு கொள்ளும், இந்திரியம் வந்து மனசோட தொடர்பு கொள்ளும், மனசு வந்து ஆத்மாவோட தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு தொடர்பு ஏற்பட்ட அப்புறம் ஆத்மாவில ஞானம்ன்றது ஏற்படும். மறுபடியும் அந்த ஞானம்னு ஏற்பட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் மனசானது பயன்படும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதெல்லாம் போக வேண்டாம். சம்யோகம்ன்றது ஒண்ணு இருக்குன்றது மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க மனசுல. தொடர்புன்றதே சயோகமா இல்ல தொடணுமா? பிசிக்கலா தொட்டாதான் சயோகமா? பிசிக்கலா தொடணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். தொடர்புங்கிறது எப்படி சுவாமி சயோகம் ஆகும்? இப்ப ஆத்மாவோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்றீங்க. ஆத்மாங்கிறது ஒரு பிசிக்கல் பொருளா, மனசுங்கிறது ஒரு பிசிக்கல் பொருளா இருந்தா போய் தொடுதுன்னு சொல்ல முடியும். அது பிசிக்கல் பொருள் தான் ரெண்டுமே. இல்ல ரொம்ப அணுவா இருக்கிறதுனால அது போய் தொடுதுங்கிறது. ஏன் அணு தொடக்கூடாது தானே? அணுன்றது வந்து தொடக்கூடாது தானே? சின்ன ஒரு ஏன் ஆட்டம் தான் என்ன அப்படி இல்லை சுவாமி. அதாவது நான் எப்படி கேக்குறேன்னா, இப்ப அது அணுவா இருக்கு, அது இருக்கிற இடம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல தான் இருக்க முடியும். அது எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அணுவா இருக்கிறதுனால. இப்ப கண்ணு வேற இடத்துல இருக்கு, காது வேற இடத்துல இருக்கு. அப்போ அணுவா இருக்கிற ஒரு வஸ்து மூவ் ஆகும். இப்போ கண்ணுன்றது இருக்கு இல்லையா, மனசு வந்து கண்ணோட தொடர்பு கொள்ளும். சரியா? அதனாலதான் நையாய்க்கு என்ன சொல்றான் அப்படின்னா, கண்ணோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல நமக்கு தொடுணர்ச்சி ஏற்படாது அப்படின்னு சொல்றோம். மனசு அணுவா இருக்கு, ஸோ கண்ணோட தான் தொடர்பு கொள்றது. அப்புறம் அடுத்த நொடிதான் நமக்கு மனசானது சட்னிங்க இந்த இதுக்கு தொடுணர்ச்சிக்கு வந்து சேரும், இல்லாட்டி மூக்கொழு. ஆகையினாலதான் ஒரே நேரத்துல பார்க்கறது முகறது அப்படின்லாம் முடியாது நையாயிக்கனுடைய பட்சத்துல. நம்ம ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது அவ்வளவு நெருக்கமா இருக்கா, அது அடுத்தடுத்த க்ஷணங்கள் அப்படின்னு நம்ம பேத நம்மளால காண முடியல அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா நல்ல கேள்வி.
மனசுன்றது சின்ன தத்துவம் தானே, எப்படி தொட முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்துல ஒரு வெறும் கண்ணோட மட்டும் தான் தொடருது. அடுத்தது அந்த மூக்கோட தொடருது. பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின் இருக்குதான். அடியன் வீட்டுல வரணும், யார் கேள்வி கேட்டாலும். என்னாச்சு? வீடியோ கொஞ்சம் சரி சரி. ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வி அடுத்த இதில் கேட்கணும். யார் வீடியோ இதில் வந்தாலும் வீடியோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு எல்லாருக்குமே வந்து வீடியோவில் வந்து தான் கேள்வி கேட்கணும். அடியேன் கிருஷ்ணன் சாமி, எனக்கு இப்போ ஒரு 9,000 எனக்கு கொஞ்சம் வேற காரியம் இருக்கு. குணங்களை முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் ஆக்சுவலாக மறுபடியும் ஒன்று அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணணும். மறுபடியும் அது ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்றது. நீங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுன்னு வந்துருவோம். இப்போதைக்கு நம்ம பார்த்த இந்த 24 குணங்களையும் நல்லா படிச்சுன்னு வந்துருவோம். சப்தத்தை பத்தியும் ஒரு சின்ன ஒரு சுவையான நையாய்க்குன்னு சொல்லக்கூடிய சுவையான விஷயம் ஒன்று இருக்கு. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னு தோன்றதுன்னா, திரவியத்தை பார்த்துடுவோம். அந்த அசத்காரியவாதம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துடுவோம் அடுத்த வாரம். பார்த்துட்டு மறுபடியும் நம்ம குணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது. நம்ம அதை பண்ணுவோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம இந்த அசத்காரியவாதம் ஒரு இது அமைச்சிருந்தோம் இல்லையா, ஸ்லைடு, இந்த ப்ரெசன்டேஷன் அமைச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் இந்த 25ஆம் தேதி எல்லாருக்கும் அநேகமா லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாலிடே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வேணா நம்ம ஸ்ரீபாஷ்யத்துல